திருப்பலி முன்னுரை. இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நம் பங்கிற்கு ஒரு மகிழ்ச்சியான நாள். நம் பங்கில் உள்ள 31 சிறுவர் சிறுமியர் நற்கருணை அருள் அடையாளத்தை பெற இருக்கின்றனர். மாபெரும் இத்திருப்பலி கொண்டாட்டத்திற்கு தலைமை ஏற்று திருப்பலி நிறைவேற்றி பிள்ளைகளுக்கு நற்கருணை அருள் அடையாளத்தை வழங்கவிருக்கும் நமது பங்கு தந்தையும் அதிபருமான அருட்பணி தமதிருத்துவம் அடிகளார் அவர்களையும் ஏனைய குருக்களையும் புதுநன்மை பெற இருக்கும் சிறார்களையும் அவர்களது பெற்றோரையும் ஞான பெற்றோரையும் இறை மக்களாகிய உங்கள் ஒவ்வொருவரையும் இறை இயேசுவின் பெயராலும் இறை சமூகத்தின் சார்பாகவும் அன்போடும் மனமகிழ்வோடும் வாழ்த்தி வரவேற்கின்றோம். நற்கருணை நம் அருள் வாழ்வின் மையமாக விளங்குகின்றது. இறை உறவிலும் மனித உறவிலும் செழித்து வளர ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தந்த ஒப்பற்ற உணவே நற்கருணை. எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்பவர் நிலைவாழ்வு கொண்டுள்ளார் என்கிறார் இயேசு. ஆம், நற்கருணை விருந்தில் நாம் பங்கேற்கின்ற போது நமக்கும் இறைவனுக்கும் உள்ள உறவு ஆழப்படுத்தப்படுகின்றது. இத்தகைய உறவு வாழ்வில் வளர நற்கருணை திருவிருந்தில் முதல் முறையாக இன்று பங்கேற்கின்றனர் நம் பங்கில் உள்ள சிறுவர் சிறுமியர். அவர்களை நாம் அன்போடு வாழ்த்துவோம், அவர்களுக்காக ஜெபிப்போம். முதல் நற்கருணை பெறப் போகின்ற சிறுவர் சிறுமியர் இப்பொழுது குருக்களுடன் பவனியாக வருகின்றனர். நாம் அனைவரும் எழுந்து நின்று மகிழ்ச்சி பொங்க வருகை பாடலை பாடுவோம். குருவுடன் சேர்ந்து குடும்பங்கள் இணைந்து திருப்பலி நிறைவேற்றுவோம். தன்னலம் மறந்து பிற நலம் காக்கும் திருச்சபையாகிடுவோம். குருவுடன் சேர்ந்து குடும்பங்கள் இணைந்து திருப்பலி நிறைவேற்றுவோம். தன்னலம் மறந்து பிற நலம் காக்கும் திருச்சபையாகிடுவோம். நாம் வருவோம், பலியில் இணைவோம், இறை அன்பில் நாம் வளர்வோம். நாம் வருவோம், பலியில் இணைவோம், இறை அன்பில் நானும் வளர்வோம். குருவுடன் சேர்ந்து குடும்பங்கள் இணைந்து திருச்சபை நிறைவேற்றுவோம். தன்னலம் மறந்து பிற நலம் காக்கும் திருச்சபையாகிடுவோம். கடவுளை தேடும் அறிவே உலகில் ஞானத்தின் முதல் நிலை. அந்த ஞானத்தின் நிலைத்து தியாகத்தில் வாழ்ந்தால் அதுவே இறைநிலை. கடவுளை தேடும் அறிவே உலகின் ஞானத்தின் முதல் நிலை. அந்த ஞானத்தில் நிலைத்து தியாகத்தில் வாழ்ந்தால் அதுவே இறைநிலை. இறைசூழின் தலைமையில் இறையாட்சி மலர இறை மக்கள் வருவோம், இறைவனை புகழ்வோம். நாம் வருவோம், பலியில் இணைவோம், இறை அன்பில் நாளும் வளர்வோம். நாம் வருவோம், பலியில் இணைவோம், இறை அன்பில் நானும் வளர்வோம். குருவுடன் சேர்ந்து குடும்பங்கள் இணைந்து திருப்பலி நிறைவேற்றுவோம். தன்னலம் மறந்து பிற நலம் காக்கும் திருச்சபையாகிடுவோம். குருவுடன் சேர்ந்து குடும்பங்கள் இணைந்து திருப்பலி நிறைவேற்றுவோம்.
ஆவியாம் இறைவன் நம் மத்தியில் பிரசன்னமாயிருக்கிறார் என்பதன் அடையாளமாக இப்பொழுது குத்துவிளக்கானது ஏற்றப்பட இருக்கின்றது. முதல் திரியினை நம்முடைய பங்குத்தந்தை அவர்கள் ஏற்றுவார்கள். அவர்களை தொடர்ந்து பெற்றோர்கள் சார்பிலே ஒரு பெற்றோரும், ஆசிரியர்கள் சார்பாக ஒரு ஆசிரியரும், இன்றைய நற்கருணை அருள் அடையாளத்தை பெறப்போகின்ற சிறார்கள் ஒவ்வொருவரும் இத்திரியினை ஏற்றுவார்கள். ஆசிரியர்கள் பெற்றோர்கள் சார்பாக அனைவரும் அமர்வோம். திருப்பலி கருத்துக்கள். நன்றி திருப்பலியாக மர்சி, வாட்சன், மார்டினா, நிர்மலா, பன்னீர் குடும்பத்தினர், எட்வின், ஜோசப், பிலோமினா, எட்வின் தங்களுடைய திருமண ஆண்டு நாளிலே நன்றி திருப்பலியை கொடுக்கின்றார்கள். ஷேலிதாஸ் இவர்களுடைய 2 மகன்கள் இன்றைய நாளிலே திருவிருந்தை பெறுகின்றார்கள். இறைவனுக்கு நன்றியாக ஒப்புக் கொடுக்கின்றார்கள். சபரி, வீரமுத்து, பிரமிளா, நான்சி, ராஜ்குமார் திருவிருந்தை பெறுகின்ற இவர்களை இறைவன் தொடர்ந்து ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டியும், சுரேந்தர், தங்கராஜ், மரிய கரோலின், ஜான், முருகேசன், லீமா ரோஸ் இவர்களுடைய பேர குழந்தைகள் இன்றைய நாளிலே திருவிருந்து பெற இருக்கின்றார்கள். இவர்களுடைய பேர குழந்தைகளை நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டியும், டெனிசன், ஜான்சி, கவிதா தங்களுடைய 16ஆம் ஆண்டு திருமண நாளிலே நன்றி திருப்பலி ஒப்புக் கொடுக்கின்றார்கள். வில்சன், ஜெஸ்மி குடும்பத்தினர் சிறப்பு கருத்துகளுக்காக சந்தியாகு, சவீனா மனமாற்றம் அடையவும், மேலும் இறந்த ஜேஎம் பாரம்பட், பி தாசன், மேத்யூ ரிபெல்லோ, ஆக்னஸ் ரிபெல்லோ, ஓகே மார்க்ஸ் மற்றும் ரோஸ்மேரி மற்றும் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காக இன்றைய திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு மகிழ்ச்சியான நாள், அதோடு புனிதமான நாளும் இன்று. ஏனென்றால் இதோ இங்கே இருக்கின்ற இந்த குழந்தைகள் ஆண்டவர் இயேசுவை முதல் முறை அருந்த இருக்கின்றார்கள், உட்கொள்ள இருக்கின்றார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவர்களுக்குள்ளே செல்லும் பொழுது இவர்களுடைய உள்ளத்தையும் உடலையும் குணமாக்க, புனிதமாக்க இதோ இந்த காலை வேளையிலே நாம் இந்த குழந்தைகளுக்காக ஜெபிப்பதற்காக இங்கே குழுமியுள்ளோம். ஆகவே பிரியமானவர்களே, இந்த குழந்தைகளை நாம் வரவேற்போம், கைதட்டி இந்த குழந்தைகளை வாழ்த்துவோம். என்னாலும் எப்பொழுதும் புனித வாழ்வு வாழ இந்த குழந்தைகளுக்காக ஜெபிப்போம். குழந்தைகளுடைய உடல் ஆன்ம நலனுக்காக ஜெபிப்போம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த குழந்தைகளை மட்டுமல்லாமல் இங்கே இருக்கின்ற அனைத்து பெற்றோர்கள், உற்றார், உறவினர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நாம் அனைவருமே புனித பாதையில் வழிநடப்போம் என்ற ஒரு உறுதியோடு எழுந்து நின்று இத்திருப்பலிலே நாம் இணைவோம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே
நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. நற்கருணை வீரர்களாக இன்று நம்மிடையே ஒரு பெரிய படை இருக்கின்றது. இயேசுனுடைய தளபதிகளாக இங்கே வந்திருக்கின்றார்கள். இவர்கள் எல்லோரும் சிறந்த இயேசுவின் தலைவர்களாக, தலைவிகளாக இந்த திருச்சபையை வழிநடத்தும் ஒரு நல்ல இளைஞர்களாக, இளம்பெண்களாக வலம் வரும் என்று எல்லோரும் சேர்ந்து உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். இந்த நாளிலே இந்த திருப்பலியும் உங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. இந்த திருப்பலியிலே தகுந்தமுள்ள ஒப்பு கொடுக்க நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் திருமுழுக்கின் நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் நமது படைப்பாகிய தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடும். அவரே நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மையுள்ளவர்களாக நினைத்து அருள்வாராக. என்றென்றும் உள்ள எல்லாமல் இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதம் அடைந்து நிலைவாழ்வின் கொடையை பெற வேண்டும் திருவுளமானி. இத்தண்ணீரை புனிதப்படுத்தியருள உம்மை வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உமது நாளாகிய இன்று உமது அருள் காவலை பெற விரும்புகின்றோம். வாழ்வழிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் உமதை மீட்டு பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாமல் இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் ஒப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். முத படைப்பின் பொருளை, இந்த உப்பை பரிவருத்துடன் புனிதப்படுத்தீர்கள். உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுற செய்வீராக. தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தல்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென். ஈசோ புள்ளினார் என்மேல் தெளிப்பே, ஆண்டவரே நாளும் தூய்மையாவே. நீரே என்னை கழுவ நானும் உரைப்பனிதனிலும் வெண்மையாவே. இறைவா, உமது இரக்க பெருக்கத்திற்கேற்ப என்மேல் இரக்கம் கொள்வே. தந்தையும் மகனும் தூய ஆவியாரும் ஆட்சியும் புகழும் ஒன்றாய் பெருக. தொடக்கத்தில் இருந்தது போல இன்றும் என்றும் என்றென்றும் ஆமென். ஈசோ புள்ளினால் என்மேல் தெளிப்பே, ஆண்டவரே நாளும் தூய்மையாவே. நீரே என்னை கழுவ நாளும் உரைப்பனிதனிலும் வெண்மையாவே. இறைவா, உமது இரக்க பெருக்கத்திற்கேற்ப என்மேல் இரக்கம் கொள்வே. தந்தையும் மகனும் தூய ஆவியாரும் ஆட்சியும் புகழும் ஒன்றாய் பெருக. தொடக்கத்தில் இருந்தது போல இன்றும் என்றும் என்றென்றும் ஆமென். ஜெபிப்போமாக.
உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனதோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மை, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே. ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தை நின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத, தூய ஆவியுடன் தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். ஜெபிப்போமாக. இறைவா, எந்த வியப்புக்குரிய உரிய அறியாடத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உம் திரு உடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறை பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை விடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். பிரேனத்தார் வாழும் கலிலேயாவில் மக்கள் பேரொளியை கண்டார்கள். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறைவார்த்தைகள் 1 முதல் 4 வரை. முற்காலத்தில் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் ஆண்டவர் அவமதிப்புக்கு உட்படுத்தினார். பிற்காலத்திலோ பெருங்கடல் வழிப்பகுதி, யோர்தானுக்கு அப்பாலுள்ள நிலப்பரப்பு, பிரேனத்தார் வாழும் கலிலேயா நாடு ஆகிய பகுதிகளுக்கு மேன்மை வர செய்வார். காரிருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடர் ஒளி உதித்துள்ளது. ஆண்டவரே, அந்த இனத்தாரை பல்கி பெருக செய்தீர். அவர்கள் மகிழ்ச்சியை மிகுதிப்படுத்தினீர். அறுவடை நாளில் மகிழ்ச்சி ஊறுவது போல் உம் திருமுன் அவர்கள் அகமகிழ்கிறார்கள். கொள்ளை பொருளை பங்கிடும்போது அக்களிப்பது போல் களி கூர்கிறார்கள். மிதியான் நாட்டுக்கு செய்தது போல் அவர்களுக்கு சுமையாக இருந்த நுகத்தை நீர் உடைத்தெறிந்தீர். அவர்கள் தோலை புண்ணாக்கிய தடியை தகர்த்து போட்டீர். அவர்களை ஒடுக்குவோரின் கொடுங்கோலை ஒடித்தெறிந்தீர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு.
ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு, யாருக்கு நான் அஞ்ச வேண்டும்? ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம், யாருக்கு நான் அஞ்சி நடுங்க வேண்டும்? நான் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன், அதையே நான் நாடி தேடுவேன். ஆண்டவரின் இல்லத்தில் என் வாழ்நாள் எல்லாம் நான் குடியிருக்க வேண்டும். ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு, ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. ஆண்டவரின் அழகை நான் காண வேண்டும், அவரது கோவிலில் அவரது திருவுளத்தை கண்டறிய வேண்டும். வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன் என்று நான் இன்னும் நம்புகிறேன். நெஞ்சே, ஆண்டவருக்காக காத்திரு, மன உறுதி கொள், என் உள்ளம் வலிமை பெறட்டும். ஆண்டவருக்காக காத்திரு. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு, ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. இரண்டாம் வாசகம். நீங்கள் ஒத்த கருத்துடையவராய் இருங்கள், உங்களிடையே பிளவுகள் வேண்டாம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவார்த்தைகள் 10-13 மற்றும் 17 வரை. சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கொள்வது இதுவே: நீங்கள் ஒத்த கருத்துடையவராய் இருங்கள், உங்களிடையே பிளவுகள் வேண்டாம். ஒரே மனமும் ஒரே நோக்கமும் கொண்டிருங்கள். என் நண்பர்களே, உங்களிடையே சண்டை சச்சரவுகள் இருப்பதாக குளோயே வீட்டார் எனக்கு தெரிவித்துள்ளனர். நான் இதை சொல்ல காரணம், உங்களுள் ஒவ்வொருவரும் நான் பவுலை சார்ந்துள்ளேன் என்றோ, நான் அப்போலோவை சார்ந்துள்ளேன் என்றோ, நான் கேபாவை சார்ந்துள்ளேன் என்றோ, நான் கிறிஸ்துவை சார்ந்துள்ளேன் என்றோ சொல்லிக் கொள்கிறீர்களாம். கிறிஸ்து இப்படி பிளவுபட்டுள்ளாரா? அல்லது பவுலா உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டான்? அல்லது பவுலின் பெயரிலா நீங்கள் திருமுழுக்கு பெற்று கொண்டீர்கள்? திருமுழுக்கு கொடுப்பதற்கல்ல, நற்செய்தியை அறிவிக்கவே கிறிஸ்து என்னை அனுப்பினார். மனித ஞானத்தின் அடிப்படையிலான சொற்களில் இந்நற்செய்தியை அறிவித்தல் ஆகாது. அவ்வாறு அறிவித்தால் கிறிஸ்துவின் சிலுவை பொருளற்று போய்விடும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இயேசுவின் அரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணப்படுத்தினார்.
தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி பிரிவு 6 அருள் வசனங்கள் 53 முதல் 58 முடிய. அக்காலத்தில் இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தால் ஒழிய நீங்கள் வாழ்வு அடைய மாட்டீர்கள். எனது சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலைவாழ்வை கொண்டுள்ளார். நானும் அவரை இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன். எனது சதை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். வாழும் தந்தை என்னை அனுப்பினார், நானும் அவரால் வாழ்கிறேன். அதுபோல் என்னை உண்போரும் என்னால் வாழ்வர். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு இதுவே. இது முன்னோர் உண்ட உணவு போன்றது அன்று. அதை உண்டவர்கள் இறந்து போனார்கள். இவ்வுணவை உண்போர் என்றுமே வாழ்வர் என்று கூறினார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். காரியத்தை நான் பார்க்கும் பொழுது நம்முடைய ஆண்டு திருவிழாவில் இருக்கின்றோம். நம்முடைய பங்கின் ஆண்டு திருவிழாவிலே தூய தொன் போஸ்கோ நமது புனிதர் நமக்காக வாழ்வின் முறைகளை மிக எளிமையாக இளைஞர்கள், சிறுவர், சிறுமியர் புனிதமான வாழ்வை வாழ்வதற்காக அவர் கற்றுக் கொடுத்த படிப்பினைகளை நாம் நினைவு கூறுகின்றோம். அதன்படி வாழ நாம் முயற்சி செய்கின்றோம். அதே வேளையிலே நம்முடைய அன்பின் தாய் சகாய அன்னை மரியாள் எப்படியெல்லாம் தொன் போஸ்கோவிற்கு மிக அற்புதமாக நெருக்கமாக உதவி செய்து அவர் ஒரு புனித நிலையை அடையவும் ஆண்டவருடைய பணியை நிறைவேற்றவும் அவருக்கு துணையாய் இருந்தாரோ, அதே போல என் அன்பின் செல்வங்களே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் எப்பொழுதுமே நம்முடைய அன்பின் சகாய தாய் உங்களுக்கு துணையாய் இருப்பார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை கரம் பிடித்து வழி நடத்துவார். நீங்களும் புனிதர்கள் ஆவீர்கள். இந்த நாளிலே தொன் போஸ்கோவினுடைய வழியாக புது நன்மை உட்கொள்கின்ற, முதல் முறையாக இயேசுவின் உடலையும் இரத்தத்தையும் உட்கொள்கின்ற நம்முடைய குழந்தைகளுக்காக தொன் போஸ்கோ என்ன சொல்வார் என்று பார்த்தால் ஒரு 5 காரியங்கள் மிக விரைவாக சொல்லுவோம். ஞாபகம் வைத்துக்கு பார்த்துங்க. 5 காரியங்கள். தொன் போஸ்கோ இந்த வாலிப பிள்ளைங்களை எப்படி வழி நடத்துறது அப்படின்னு சொல்லி அவர் யோசிச்சு பார்க்குறாரு. அவர் ரொம்ப எளிமையாக இருக்கணும், பிடிச்சிருக்கணும், சின்ன சின்ன காரியங்களாக இருக்கணும். அது கரெக்டாக அதை எப்படி மதிப்பீடு செய்வது, இது முடிச்சோமா முடிக்கலையா, இந்த காரியத்தை அதை செஞ்சு முடிச்சோம்னா நம்ம வேலை முடிஞ்சது, அதில் ஒரு வெற்றி உண்டு என்பதை மிக அழகாக ஒரு 5 காரியங்களால் சொல்லி கொடுத்தார். நவநாள் எடுத்து ஜெபிக்கணும். மாதா வழியா அடிக்கடி அவர் செய்த விஷயம் நவநாள், மாதாவுக்கு நவநாள் எடுக்கணும், ஜெபிக்கணும். அப்படிதான் அவர் சொல்லி கொடுத்தார். அந்த வழியில் தான் ஒவ்வொரு மாதாவுடைய நாளையும் விழா நாட்களையும் நாம் சிறப்பிப்போம். இன்னைக்கு தொன் போஸ்கோவுடைய இந்த நாளில் அவர் சொல்ற இந்த நவநாளில் என்ன செய்வார்னா, குழந்தைங்க, சிறுவர்கள், இளைஞர்கள் எல்லாரும் அந்த 9 நாளும் கோயிலுக்கு வரணும். என்ன செய்யணும்? 9 நாளும் கோயிலுக்கு வரணும். 9 நாளும் கோயிலுக்கு வரணும். அதுதான் அவருடைய முதல் காரியம். நவநாள் எடுத்து ஜெபிக்கணும்னு சொல்வார். முதல் பாயிண்ட், நவநாள் எடுத்து ஜெபி. அப்போ நவநாள் எடுத்து ஜெபிக்கணும்னா 9 நாளும் கோயிலுக்கு வரணும். 2வது விஷயம், கோயிலுக்கு வந்து முழுமையான திருப்பலி காண வேண்டும். அப்போ கோயிலுக்கு எதுக்காக வரணும்? அந்த திருப்பலியிலே முழுமையாக பங்கு பெற வேண்டும். அப்போ 9 நாள் முடிவு பண்ணிடணும், வேற எங்கேயும் கிடையாது எனக்கு வேலை, கோயிலுக்கு நான் போவேன். 2வது விஷயம், அந்த 9 நாளும் நான் முழுமையாக திருப்பலி காண்பேன் அப்படின்னு சொல்லி அதை ஒப்பு கொடுக்கிறார். 3வதாக, அந்த திருப்பலி காண்பதற்கு மிக அவசியமான ஒன்று, அதில் திவ்ய நற்கருணை உட்கொள்ள வேண்டும். அது சாதாரணமாக முடியாது. அதனால பாவ சங்கீதனம் செய்ய வேண்டும், ஒப்புரவு அருள் அடையாளம் செய்ய வேண்டும். 9 நாளும் கோயிலுக்கு வரணும். முதல் விஷயம், முழு பூசை காணணும், முழுமையான திருப்பலியிலே பங்கு பெற வேண்டும். அந்த திருப்பலியில் பங்கு பெறதுக்காக அது வாய்ப்பு கொடுப்பாங்க அன்னைக்கு. அதனால தான் நம்ம பங்குல எப்பயுமே அந்த ஒப்புரவு அருட்சாதனம் சனிக்கிழமைகளில்
ஒரு சில ஞாயிற்றுக்கிழமைகளில், மீண்டும் அந்த திருவிழா காலங்களில் ஒரு தனிப்பட்ட ஒரு ஒரு ஆசீர்வாதமாக அங்கே குருவானவர் அமர்ந்திருப்பார், பாவ சங்கீதம் போட. அப்போ பாவ சங்கீதனம் செய்ய வேண்டும். மூன்றாவது. நான்காவதாக, அந்த மிக விருப்பமான அந்த ஒரு சூழல், அந்த இந்த திட்டத்தினுடைய முழு நிறைவு, திவ்ய நற்கருணை உட்கொள்ள வேண்டும். தூய்மையான உள்ளத்தோடு அந்த திருப்பலியிலே திவ்ய நற்கருணை உட்கொள்ள வேண்டும். இயேசுவின் உடலையும் இரத்தத்தையும் உண்டு பருக வேண்டும். அப்படி அதுதான் அங்கே. இப்போ இந்த 4 காரியம் செய்தாச்சு. 5வது காரியம் என்ன? இது எல்லாத்தையும் விட ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியம். அது எல்லா நாட்களும் நவ நாட்கள் ஆகிவிடுமா? இல்லை. அப்போ மற்ற நாளில் அந்த நேரத்தில் கோயிலுக்கு வர முடியல, என் குழந்தைகள் என்ன செய்ய வேண்டும்? அவர் சொல்றாரு, நற்கருணை ஆண்டவரை சந்திக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. இது 5வது காரியமாக சொல்லுகிறேன், ஆனால் இதுதான் முதல் காரியம். அப்போ அது நற்கருணை ஆண்டவர் எப்படி சந்திக்கணும்னு சொல்றாருன்னா, அடிக்கடி நற்கருணை ஆண்டவரை சந்திக்க வேண்டும். அடிக்கடி நற்கருணை ஆண்டவரை சந்திக்க வேண்டும். உனக்கு அதிகமான அருள் வேண்டுமா? அடிக்கடி நற்கருணை ஆண்டவரை சந்தி என்று சொல்கிறார். அது மாதிரி சொல்கிறார். அப்போ இப்போ 5 காரியங்கள் நல்ல ஞாபகம் இருக்கணும். இப்போ 5 காரியங்கள் மிக அழகாக அவர் சொல்லிக் கொடுத்தார். இப்போ நற்கருணை ஆண்டவரை சந்திக்கும் பொழுது அடுத்த விஷயம் பார்க்கலாம். நான் அன்பு செல்வங்களே, நீங்கள் பார்த்தீங்களா, கோயில் உள்ளே வந்த உடனே உங்கள் பார்வை அப்படியே நேராக மேலே. ஏன்னா இப்போ பார்த்தாலும் இந்த கோயில் என்ன சொல்லுவாங்க, இயேசுவை சிலுவையில் அறைஞ்சு கொண்டு இருக்காங்க, இயேசு நம்முடைய பாவத்துக்கெல்லாம் மன்னிப்பு கொடுத்துருக்காரு, இயேசுவை பாரு எப்படி கொடூரமாக கொலை பண்ணியிருக்காங்க இல்லையா? அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். அவர் நேராக பார்க்கணும். அப்படியே அங்கே கீழே பாருங்க, நற்கருணை பேழை. அந்த நற்கருணை பேழை அதுதான் முட்டி போட்டு தலை வணங்கணும். நம்ம தலைவர்களுக்கு நம்ம ஸ்கூலில் டீச்சர்ஸு குட் மார்னிங் சொல்கிறோம் அல்லது சல்யூட் அடிக்கிறோம். அப்போ இவருக்கு எப்படி சல்யூட் அடிக்கிறது? இவருக்கு எப்படி மரியாதை செலுத்துறது? முட்டி போட்டு தலை வணங்கணும். அதில் ஜெனுஃப்ளெக்ஸ் முதல்ல வலது கால் முழங்கால் முட்டி போடணும், தலை வணங்கணும். இயேசுவின் திருப்பெயருக்கு மேலுலகு கீழுலகு இந்த பூ உலகம் முழுமையில் எல்லோரும் அவருடைய திருப்பெயரை அறிக்கையிடும் பொழுது, அவர் திருப்பெயரை சொன்னாலே அவர் திருப்பெயருக்கு முழந்தால் படியிட வேண்டும், தலை வணங்க வேண்டும், நான் அவரது திருப்பெயரை அறிக்கையிட வேண்டும். 3 உலகத்திலையும், மேலுலகு கீழுலகு இந்த பூ உலகு, நாம் வாழ்கின்ற இந்த உலகு. அவரு அந்த சல்யூட் அடிக்கணும் ஒவ்வொரு முறையும். அந்த சல்யூட் தான் நமக்கு ரொம்ப ஈஸியா. சில குழந்தைங்களா, தேங்க்யூ ஜீசஸ், உள்ள வந்த உடனே ஹாய் ஜீசஸ், ஜீசஸ் எப்படி இருக்கீங்க? ஜீசஸ் நான் நல்லா இருக்கேன், தேங்க்யூ ஜீசஸ். அப்போதான் நீ ஸ்கூலுக்கு போகணும். நான் இங்கே பார்த்துருக்கிறேன், குழந்தைகள் பள்ளிக்கு போகும்பொழுது உள்ளே வந்து விசிட் பண்ணிட்டு போவாங்க. அப்போ நற்கருணை ஆண்டவர் அடிக்கடி சந்தி. அது என்னத்துக்காக அப்படின்னு சொன்னாக்கா, இந்த வாசலில் பார்த்தோம்னா பேரொளியை கண்டார்கள். காரிருளில் இருந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். ரெண்டும் அப்படியே ஆப்போசிட்டா. இந்த காரிருள் என்ன வாழ்க்கை அப்படின்னு சொன்னாக்கா, இந்த ஆண்டவரை சந்திக்காம, அவரை பார்க்காம, அவர்கிட்ட பேசாம, அவர்கிட்ட இல்லாம, அந்த உறவு புரிஞ்சுட்டா நீ என் வீட்டு பக்கமே வராத, உன் வாசல மிதிக்க மாட்டான், அந்த மாதிரி விஷயங்கள். அவரை பார்க்காம இருக்கிறது, அவரோட பேசாம இருக்கிறது, கண்டுக்காம இருக்கிறது, அது ரொம்ப ரொம்ப அலட்சியமான ஒரு மிகப்பெரிய பாவம். கண்டுக்காம இருக்குது, அதை பற்றி தெரியாமலே இருக்குது. இட்ஸ் ஓகே அப்படின்னு அவரை அடிக்கடி சந்திக்க வேண்டும். அப்போ அதை சந்திப்பதனால என்ன விஷயம் அப்படின்னு சொன்னாக்கா, ரொம்ப முக்கியமான காரியம். வரும்போது பார்த்தேன், உன்னுடைய பார்வை எங்கே இருக்கிறது? தாவீது ராஜா ஆலயம் கட்ட விரும்பினாரு. அவர் நினைச்சாரு, நான் நல்ல வசதியான இடத்துல இருக்கிறேன், ஆண்டவரே நீங்க பாழ்வெளியில உங்க பேழை அப்படி இருக்குது, உங்களுக்கு நான் ஒரு ஆலயம் கட்டணும், அது வரைக்கும் நான் தூங்க மாட்டேன், சாப்பிட மாட்டேன், எந்த வேலையும் எனக்கு கிடையாது அப்படின்னாரு. என்ன மகனே, எனக்கு ஆலயம் கட்ட போறியா? உன்னை உட்கார வச்சிருக்கிறது நான் தான், நீ கவலைப்படாத. ஆனா நினைச்ச பாத்தியா, எனக்கு ஒரு ஆலயம் கட்டணும்னு, உனக்கு நான் வீடு கட்டி தரேன். அது எபிரேய வார்த்தையில இந்த ஆலயம், அந்த வீடு, அந்த ஆலயம், அரசருடைய மாளிகை, ஆலயம் எல்லாம் ஒண்ணுதான். அப்போ அந்த விஷயத்தை அவர் அப்போ சொல்றாரு ஆண்டவர், அவருக்காக ஆண்டவர் வீடு கட்டுறாரு. சரி நீ விரும்பின, நான் நீ கட்ட முடியாத உன் மகனை கட்ட வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த நண்பன் செல்வங்களே, இன்னொரு வார்த்தை கவனிக்கிறீங்களா? இப்ப பெரியவங்க கவனிக்கணும், பெற்றோர்கள். ஆண்டவருக்கு இதை செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை மேன்மையாக, இரட்டிப்பாக, 100 மடங்காக ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவர் கொடுக்க வேண்டியதை கொடுக்க தயங்காதீர்கள். 2வது யோசனை எல்லாம் கிடையாது. ஆண்டவருக்குரிய காரியத்தில் இழவு சாப்பாடு கிடையாது. ஆண்டவருக்குரிய காரியத்தை எடுத்து வைக்கும் பொழுது அதிலே தர்ம காரியங்கள் கிடையாது. ஆண்டவருக்கு என்று உரியது ஆண்டவருக்கு, அந்த மாதிரி விஷயங்கள். அப்படி அந்த ஆண்டவர் கொடுக்கும்பொழுது, அப்போ மகன் அவருக்காக நிறைய செல்வங்களை எடை போட முடியல, தங்கம் வெள்ளி என்று சொல்லி ஆலயத்தை கட்ட வைக்கிறார். அப்ப அந்த மகன் அவன் ஜாலியா இருக்குன்னு நினைக்கிறான். ஆனா அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஒரு சூழ்நிலையில அவன் தான் அரசனாக இருக்கணும்னு சொல்றாரு. அப்போ அவன் கேட்கிறான் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே இந்த ஆலயம் கட்டி முடிச்சுட்டேன், இது உங்களால நான் இதை கட்டினேன்,
ஆனா இந்த மக்களுக்கு நான் அரசரா இருக்கணும்னு என்ன சொல்லியிருக்கீங்க, அதுக்கு எனக்கு தகுதி இல்லை. ஏன்னா இந்த சீட்டு உங்களுக்கு, உங்களுடைய மக்களுக்கு நீதி வழங்கக்கூடிய அரியணை. மக்கள் கஷ்டத்தோடு துன்பத்தோடு வரும்போது நான் ராஜா அப்படின்னு உட்காந்துக்கிறதுக்காக இல்லை, என் பிள்ளைங்கிட்ட எந்த கம்ப்ளைண்ட் வந்தாலும் அதுக்கு என்னன்னு சொல்லி அதுக்கு தீர்வு கண்டு அதுக்கு நீதியை கொடுத்து அவங்கள மீண்டும் அந்த சமாதான அமைதியில் அனுப்ப வேண்டும். அந்த அளவுக்கு எனக்கு தகுதி இல்லை, ஞானத்தை கொடுங்க அப்படின்னு கேட்டாரு. அந்த ஞானத்துல அந்த ஆலயத்தை கட்டி அங்க ஒரு வார்த்தை கேட்கிற, ஆண்டவரே இந்த ஆலயத்திலே உமது பார்வை என் மீது இருக்கட்டும். நான் இங்கே என் கைகளை உயர்த்தி ஆண்டவரே என்னுடைய விண்ணப்பங்களை எழுப்பும் பொழுது நீர் அதற்கு செவி சாய்த்து அதற்கு பதில் தாரும். உம்முடைய பார்வை எப்பொழுதும் என் மீது இருக்கட்டும். அந்த ஆலயத்துல நற்செய்தியில நான் பார்க்கிறோம் இந்த விஷயங்களை. ஆண்டவர் 10 நிமிஷம் முடிஞ்சிருச்சு, இன்னொரு 5 நிமிஷம் எடுத்துக்கலாமா? 15 நிமிஷம் எனக்கு கொடுத்தாரு. நான் சொன்ன 3 நிமிஷம் அனுப்பிடுறேன் அப்படின்னு. இல்லை, திருவிழா சொல்ல வேண்டியதை சொல்லுங்க. கவனிங்க செல்வங்களா, இந்த பிரசன்னம், நற்கருணை பேழையுடைய பிரசன்னம் இன்னைக்கு 2ஆம் வாசகம் பார்த்தோம் பார்த்தீங்களா? ஒரு மனத்தோடு இருக்கிறீங்களா? அப்போ ஒன்னா உட்காந்து சாப்பிடுங்க. ஒன்னா உட்காந்து சாப்பிட்றீங்களா? அப்போ ஒரு மனத்தோடு இருங்க. இந்த 2 நாடகம் வேண்டாம். வீட்டில் ஒன்னா உட்காந்து சாப்பிட்றீங்கன்னு சொன்னால் ஒரே கருத்து, ஒரே மனநிலை, ஒரே அமைதி, ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுத்து வச்சு. அப்படி இல்லைன்னா அங்கே சாப்பிடாத. சாப்பிட்றேன்னு சொன்னா அந்த ஒத்த கருத்து இருக்கணும். அதனால தான் இங்கே வந்தா எல்லாரும் யாரும் வெறுமையாக போகக்கூடாது. திருவிழாவுக்கு வீட்டுக்கு வந்தா போனாக்கா வெத்தலை பாக்கு வச்சு கூப்பிட்டு நான் வரலன்னா எவ்வளோ கோபம் வருது. வீட்டில் சாப்பாட்டை கையை நினைக்கலாம் எவ்வளோ வருத்தமா இருக்குது. இந்த இடத்திலே ஆண்டவர் அழைத்து தன் உடலையும் ரத்தத்தையும் கொடுக்கிறார். இந்த இந்த பார்வை, அவருடைய பார்வை அது வெறும் பார்வையில, in the presence of the Lord, in the eyes of the Lord, before the eyes of the Lord. அது எபிரேய மொழியில மிக அருமையான வார்த்தை. அவருடைய பிரசன்னத்தில், அந்த பிரசன்னம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அவர் நம்ம கூடவே இருக்கிறார். இன்னைக்கு குழந்தைங்களாம் வீட்டுக்கு வரும்போது, என் நண்பன் பெற்றோர்களே, இந்த குழந்தை உங்க வீட்டுக்கு வரல. இந்த குழந்தை இயேசுவின் உடலையும் ரத்தத்தையும் உண்டு இயேசுவின் உடலாகவும் ரத்தமாகவும் உங்கள் மத்தியிலே வருகிறார். இயேசுவின் பிரசன்னம் உங்கள் வீட்டுக்கு வருகிறது. அதனால தான் இவங்களை தேர்ல வச்சு நம்ம கூட்டிட்டு போவோம் இல்லையா? அந்த காலத்துல குதிரையில, தேர்ல, அந்த பல்லக்குல அது தூக்கிட்டு போவோம் இல்லையா? ஏன்னா இயேசு வருகிறார். அந்த குழந்தை கையை அது அப்படியே முத்தமிட்டு அவர்களை வாழ்த்துகிறோம். பெற்றோர்களை நெத்தியிலே முத்தமிட்டு அவர்களை வாழ்த்தி என் இயேசு குழந்தை என்று சொல்லி, இந்த குழந்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெத்லகேமிலே சுட்டி காட்டப்பட்ட அந்த தொட்டிலே புனித சூசை தந்தை எப்படி அவரை அந்த தொட்டிலே கிடத்துவார், தீவன தொட்டில அடையாளம் காட்டுவார். அடையாளம் வந்து அந்த பார்ப்பாங்க, ஆமா சொன்னபடி நடந்திருக்குன்னு சொல்லிட்டு. சூசை தந்தையும் மறந்துடாதீங்க, அந்த அடையாளம் காட்டு. இங்க இருக்கிற அப்பா எல்லாம், இங்க வந்திருக்கிறது என் மகன் இல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை நீங்க தொட்டு அவரை முத்தமிட்டு அவரை அடையாளம் காட்டுங்கள். இந்த குழந்தை கடவுளுடைய உடல், இந்த குழந்தை கடவுளுடைய ரத்தம், இந்த குழந்தை கடவுளுடைய பிரசன்னம் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவருடைய பிரசன்னம் அந்த குழந்தை மத்தியில் அங்கே இருக்கிறது. ஆகவே அன்புக்குரியவர்களே, இந்த காரியங்களை தான் நாம் தியானிக்கிறோம். பல காரியங்கள் நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். அன்புக்குரியவர்களே, இயேசுடைய பிரசன்னம் நம்ம மத்தியில் இருக்கிறது என்று சொன்னால் இது ஆண்டவர். ஆகவே தான் தன்னை முழுமையாக கூட எனது சதையை உண்டு எனது ரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை பெற்றுக் கொண்டிருக்கிறார். தொன்போஸ்கோ அதுக்காக தான் இளைஞர் கட்டாயம் அதை செய்யணும்னு சொல்லி அவங்களுக்கு அப்படியே சின்ன சின்ன விஷயங்களா அதை சொல்லி கொடுத்தாரு. இந்த உணவுல யார் பங்கெடுக்கிறாங்களோ அவங்களுக்கு நிலை வாழ்வுல பங்கு உண்டு. இந்த உணவுல பங்கெடுக்கிறவங்க உயிர்த்தெழுதலிலே பங்கெடுக்கிறார்கள். அப்ப நம்ம குழந்தைகள் நம்முடைய விசுவாசத்தின்படி உயிர்த்தெழுகின்ற அந்த விசுவாசத்திலே அவர்கள் பங்கு பெறும்படியாக இயேசுவின் உடலையும் ரத்தத்தையும் உண்டு இயேசுவின் உடலாகவும் ரத்தமாக மாறி. ஒரு சின்ன ஜெபம் சொல்லிடலாமா? கையை உயர்த்துங்க எல்லோரும், 2 கையும் அப்படியே தூய் ஆவிட்டு ஜெபிக்கிற மாதிரி கரங்கள், அந்த ஒரு நிலை. நான் சொல்ல அப்படியே திருப்பி சொல்லுங்க. இயேசுவே உமக்கு நன்றி, உமது உடலையும் உமது இரத்தத்தையும் பாஸ்கா விழாவின் புதிய அடையாளமாக நாங்கள் கொண்டாடவும் மன்னிப்பு பெறவும் உமது பிரசன்னம் எங்கள் உடல் என்னும் ஆலயத்திலே நற்கருணை பேழையாக எப்பொழுதும் வீற்றிருக்கவும் எங்கள் உள்ளத்திலே வாரும், எங்கள் குடும்பத்திலே வாரும், எங்கள் உறவுகளிலே வாரும், எங்களை ஆசீர்வதியும். உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். கரங்களை அசைத்து இயேசுவே உமக்கு நன்றி, அப்பா தந்தையே உமக்கு நன்றி, தூய ஆவியாரே உமக்கு நன்றி.
நண்பின் செல்வங்களே, இந்த நாளிலே இந்த புதிய ஆண்டு திருவிழா அல்லது கிறிஸ்துமஸ் பெருவிழா அல்லது முக்கியமான விழாவிலே வர முடியாதவர்கள் இன்று உங்கள் குழந்தையின் பெயரால் இங்கே வந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த ஆண்டிற்கான ஆசீர்வாதமான வாக்குத்தத்தம் தொடக்க நூல் 12:2. தொடக்க நூல் 12:2. நீயே ஆசியாய் விளங்குவாயாக. நீதான் அந்த ஆசீர்வாதம். இன்னைக்கு இந்த குழந்தைங்களும் அந்த ஆசீர்வாதமா அவங்க கிட்ட வராங்க. அந்த ஆசீர்வாதங்களை ஏற்றுக்கொள்ளுங்க. அந்த ஆசீர்வாதம் எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாக்கா, ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை ஆசீர்வதித்தேன், ஆகவே நீயே ஆசியாக விளங்குவாய். உன் வழியாய் அனைத்து குடும்பங்களும் ஆசீர் பெறும். உன் வழியாய், இங்க இருக்கிற டிரான்ஸ்லேஷன், உன் வழியாய் உலகம் ஆசீர் பெறும். அதுல உண்மையான எபிரிய டிரான்ஸ்லேஷன், உன் வழியாய் குடும்பங்கள் ஆசீர் பெறும். உன்னை ஆசீர்வதிப்பவர்களை நான் ஆசீர்வதிப்பேன். இதான் அந்த வாதம். அப்ப நீயே ஆசீர்வாதம் எப்படி புரிந்து கொள்ளலாம்? உன்னோடு உறவு கொள்கிற யாவரும் ஆசீர் பெறுவார்களாக. ஏனென்றால் நீதான் அந்த ஆசீர்வாதம். உன்னை சந்திக்கிறவர்கள் ஒரு பிசினஸ் விஷயமா, ஒரு தேவையான விஷயமா, அவர்கள் ஆசீர் பெறுவார்களாக. ஏனென்றால் அவர்கள் உன்னை சந்திக்கிறார்கள். நீதான் அந்த ஆசீர்வாதம். இன்னும் ஒரு விஷயம் இருக்கிறது. நீங்க அந்த பக்கம் போறீங்க, இந்த பக்கம் வரீங்க, நீங்க எங்கேயோ இருக்கிறீங்க, ஒரு வேலையா இருக்கிறீங்க, இன்னொருத்தர் உங்களை பார்க்கிறாரு. அவர் யாரா வேணா இருக்கலாம். உங்களை காண்கிற யாவரும் ஆசீர் பெறுவார்களாக. இப்படித்தான் ஆண்டவர் எனக்கு இதை அற்புதமாய் சொல்லிக் கொடுத்தார். ஆகவே என் அன்பின் செல்வங்களை, நீங்கள் ஒவ்வொருவரும் ஆசிரியராக இருக்கிறீர்கள். இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு ஆசிரியராக இருக்கும். உங்களோடு உறவு கொள்கிற யாவரும் ஆசீர் பெறுவார்களாக. இந்த உறவு தூய நற்கருணையின் இந்த உறவு இயேசு கிறிஸ்துடைய உடலோடு சதையோடும் இந்த குழந்தைகள் உறவு பெறுகிறார்கள். ஆக நாம் எல்லோரும் ஒரே குடும்பத்தின் பிள்ளை, அப்பா தந்தையினுடைய அந்த உறவிலே ஒரே குடும்பமாக இருக்கின்றோம். ஆகவே தான் அப்பா தந்தை என்று வாழ்த்துகிறோம். ஆகவே நண்பின் செல்வங்கள், நீங்கள் ஆசிரியராக இருக்கிறீர்கள். யாரை பார்த்தாலும் ஆசீர்வதிங்க. ஆகவே உங்க வலது கரத்தை மட்டும் இப்படி உயர்த்துங்க. உங்கள் வலது கரத்திலே ஆண்டவர் இயேசு சிலுவை அடையாளம் வரைந்து அவர் உங்களை தொட்டு ஆசீர்வதிக்கிறார். உங்கள் உணவையும் தண்ணீரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் உழைப்பை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் கையிடுகின்ற காரியங்களை ஆண்டவர் தொட்டு அதை தொடங்கி அதை முழு நிறைவுக்கு கொண்டு வருவாராக. ஏனென்றால் நீங்களே ஆசீராய் விளங்குகிறீர்கள். நீங்கள் ஆசீராய் இருப்பீர்களாக. உங்க வழியா உங்கள் குடும்பம், உங்கள் உறவுகள் தலைமுறை தலைமுறையை ஆசீர் வருவதாக. கரங்களை கீழே போடுங்க. அப்படி இதயத்துல கை வைங்க. இன்னொரு வசனம் சொல்லிக் கொடுத்தோம் இல்லையா, திருப்பாடல் 20:4. மனசார நெஞ்சார சந்தோஷமா போகணும் என் பிள்ளைகளே. மனது நிறைந்து விருந்து கொண்டாடி செல்ல வேண்டும். திருப்பாடல் 20:4 வசனம். 24ஆம் தேதி நம்ம மாதா, ஞாபகம் வச்சுங்க, சகாய மாதா. திருப்பாடல் 20:4. என்னென்ன வேண்டுதலோடு வந்தீங்களோ, என்னென்ன வேண்டுதல் இது வரைக்கும் நிறைவேறலையோ, இன்னைக்கு நான் சொல்லி அனுப்புறேன். வந்து சாட்சி சொல்லுங்க. இங்க தொன்போஸ்கோன் பேரால, தொன்போஸ்கோன் இடத்துல எல்லோரும் புனிதராக வேண்டும். அவர் அதான் விரும்பினார், எல்லோரும் புனிதர். உங்கள் மனம் விரும்புவதை ஆண்டவர் உமக்கு தந்தருள்வாராக. திருப்பாடல் 20:4. நெஞ்சில கை வைங்க. மனசுல இது ஒரு சீக்கிரட் இருக்குது. மனசுல விரும்புங்கயா, விரும்புங்க. எனக்கு இது வேணும்னு சொல்லி விரும்புங்க. வேண்டுதல் தான் ஜெபம். வேண்டும் வேண்டும் ஆண்டவரே, இது வேண்டும் வேண்டும் என்று கேட்பதுதான் வேண்டுதல், ஜெபம். எனக்கு அது வேணாம், எனக்கு என்னன்னே தெரியல, ஏன் தான் நடக்குதுன்னு தெரியல, எனக்கு மாப்பிள்ளையே கிடைக்கல, அது கிடையாது, வேலையே கிடைக்கல. வேண்டுதல், எனக்கு வேலை வேண்டும், நல்ல மாப்பிள்ளை வேண்டும், நல்ல குடும்ப வசதி வேண்டும், கடன் அடைக்க வேண்டும், வீடு கட்ட வேண்டும். வேண்டுதல். ஆக மனதில் விரும்ப வேண்டும். கை நல்லா நெஞ்சில கை வைங்க, நல்லா அழுத்து வை. இதே இருக்குதா பாரு, இருக்கா? இருக்கு. உமது மனம் விரும்புவதை ஆண்டவர் உமக்கு தந்தருள்வாராக. உனக்கு வேணும்ன்றதுல உன் தேவையில்லை, உன் மனம் விரும்புவதை ஆண்டவர் உனக்கு தந்தருள்வாராக. உன் திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றுவாராக. இதை இப்படி இப்படி செய்ய வேண்டும் என்று திட்டமிட வேண்டும். உனக்குரிய வேலையும் இருக்குது, இதை செய்ய வேண்டும் என்று திட்டமிடு. ஆண்டவர் அதை நிறைவேற்றி தருகிறார். கை உயர்த்துவோமா, சொல்லுவோம். இயேசுவே உமக்கு நன்றி. ரெண்டு கையும். அப்பா தந்தையே உமக்கு நன்றி. கரங்களை அசைத்து தூய ஆவியாரே உமக்கு நன்றி. இப்பொழுது நம்முடைய குழந்தைகள் புதன்மை பெற வைக்கின்றவர்கள் தங்களுடைய மெழுகுதிரியை ஏற்றுக்கொள்ளுங்கள். மெழுகுதிரி ஏற்றியவுடன் நம்பிக்கை அறிக்கையை நாம் பாடலாக பாடுவோம். ஆண்டவர் இயேசு ஒளியாக இருந்து இந்த குழந்தைகளை வழிகாட்டவும் வழி நடத்தவும் இந்த குழந்தைகளுக்காக நாம் எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். இந்த குழந்தைகளுக்காக இன்னும் இந்த குழந்தைகள் நம்பிக்கையிலே வாழ வேண்டும், வளர வேண்டும் என்று நாம் இந்த குழந்தைகளை நமது மனதிலே நிறுத்தி இந்த பாடலை பாடுவோம்.
விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். உங்கள் பதில். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வு தரும் உணவு நானே என்ற இயேசுவே, திரு அவையை வழிநடத்தும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார், பொதுநிலையினர் அனைவரையும் உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். அவர்கள் இறைமக்களாகி எங்களுக்கு இறைவனின் அருளை பெற்று தரும் ஆன்மீக வழிகாட்டிகளாக வாழும் வரம் அருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உண்மையான திராட்சை செடி நானே என்ற இயேசுவே, இத்திருப்பலியை நிறைவேற்றி கொண்டிருக்கும் எமது பங்கு தந்தை மற்றும் உதவி பங்கு தந்தையர்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து அவர்கள் உடல் உள்ள ஆன்ம நலனுடன் வாழ வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எனது சதை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம் என்ற இயேசுவே, முதல் முறையாக நற்கருணை விருந்திலே பங்கு பெறவிருக்கும் நாங்கள் நற்கருணை உணர்த்தும் அன்பு, தியாகம், பகிர்தல் என்னும் பண்புகளை வளர்த்து உமக்கு உகுந்த வாழ்வு வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். விண்ணிலிருந்து இறங்கி வந்த உணவு நானே என்ற இயேசுவே, நற்கருணை அருளடையாளம் பெறுகின்ற பிள்ளைகளின் பெற்றோர்களையும் ஞான பெற்றோர்களையும் பிள்ளைகளை தயாரித்த ஆசிரியர்களையும் ஆசீர்வதித்து அவர்களின் அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றி தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர் என்று கூறிய இயேசுவே, இத்திருப்பலியில் பங்கு பெறும் இறைமக்கள் அனைவரின் குடும்பங்களிலும் அன்பு, மகிழ்ச்சி, சமாதானம் நிறைந்து வாழ அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மிகவும் முக்கியமான காரணிகளாக நம்முடைய பிள்ளை வளர்ப்புக்கு இருக்கிறது. அதனால் நம்முடைய குடும்பத்திற்காகவும் நம்முடைய பிள்ளைகளுக்காகவும் ஜெபிப்போம். மன்றாட்டுகள் அனைத்தும் எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்துவை நம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென்.
இறைவா என் எளிய காணிக்கையாக என்னையே படைத்தேன் தலைவா என் அன்பினை அர்ப்பணமாக ஈற்றிடுவாய் இறைவா, என்னை மாற்றிடுவாய் தலைவா. ஏற்றிடுவாய் இறைவா என்னை மாற்றிடுவாய் தலைவா என்னையே தந்தேன் இறைவா என் எளிய காணிக்கையாக என்னையே படைத்தேன் தலைவா என் அன்பினை அர்ப்பணமாக கோதுமை மணியோடு நான் சேர்ந்து களிப்புடன் உடைபடுவேன். பிறரன்பு பாடத்தையே என்றென்றும் நான் பயில்வேன் உமதன்பின் சாட்சியாய் திகழ்ந்திடவே அன்றாடம் அடியே நிற்பேன். உமதன்பின் சாட்சியாய் திகழ்ந்திடவே அன்றாடம் அடியே நிற்பேன் என்னையே தந்தேன் இறைவா, என் எளிய காணிக்கையாக என்னையே படைத்தேன் தலைவா என் அன்பினை அர்ப்பணமாக என்னையே தந்தேன் இறைவா என் எளிய காணிக்கையாக என்னையே படைத்தேன் தலைவா என் அன்பினை அர்ப்பணமாக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கைகள் உமது மீட்பின் மறைபொருளை குறித்து காட்டுகின்றன. அதனால் உமது திரு அவைக்கு ஒற்றுமை, அமைதி ஆகிய கொடைகளை கனிவுடன் தந்தல்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் மாறே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து திருத்தூதர்களோடு இறுதி இரவு விருந்து அருந்தகையில் சிலுவையின் மீட்பு அளிக்கும் நினைவு எக்காலத்துக்கும் நிலைத்திருக்க செய்தான். நிறைவுற புகழ்ச்சியின் ஏற்புடைய குடையாகவும் மாசற்ற செம்மறையாகவும் தம்மையே ஒப்பு கொடுத்தார். இவ்வாறு வணக்கத்திற்குரிய இந்த மறைபொருளை
நீர் நம்பிக்கையாளர்களுக்கு உணவாக தந்து அவர்களை புனிதப்படுத்துகின்றீர். இதனால் ஒரே உலகில் வாழும் மனித இனம் ஒரே நம்பிக்கை ஒளி பெற்று ஒரே அன்பினால் பிணைக்கப்படுகின்றன. எனவே உமது அருளின் இனிமையான நிறைவாக சுவைத்துள்ள நாங்கள் விண்ணக சாயலை பெறுமாறு இத்துணை வியப்புக்குரிய அருளடையாளத்தின் நாங்கள் பங்கு பெறுகின்றோம். ஆகவே விண்ணகத்திலும் மண்ணகத்திலும் உள்ள அனைத்தும் தூதர்களும் வணங்கி புதியதோர் பண்பாடுகின்றனர். வானத்தூதர்களின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்து பாடி பறைசாற்றுவதாக. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசை பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா. எல்லோரும் சேர்ந்து ஜெபிப்போம். குறிப்பாக புதுநன்மை வாங்கக்கூடியவர்கள் இந்த நேரத்திலே சிறப்பாக ஜெபிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளி கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புவிக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவளை ஏற்றுக்கொண்டீர் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை
தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை லியோ, எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டனி சாமி, எல்லா திருநிலையினர் இதோ இந்த திருப்பலியிலே பங்கெடுக்கின்ற மக்கள் ஒவ்வொருவரையும், மேலும் சிறப்பாக உம்மையே முதல் முறை உட்கொள்ள இருக்கின்ற இந்த குழந்தைகளை ஆசீர்வதித்தள்ளும். உமது அருளும் ஆசீரும் உமது வல்லமையும் இந்த குழந்தைகள் மீது பொழிந்தருளும். உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் தூய தொன் போஸ்கோவுடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறை இயேசுவை பெற இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லோரும் அந்த உங்களுடைய மெழுகுத்திரியை கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் அப்போஸ்தலருக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்துள்ள திருவுளமானி என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவின் சமாதானத்தை ஒருவருக்கு ஒருவர் பகிர்ந்து கொள்வோம்.
உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எம்மேல் இரக்கமையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எம்மேல் இரக்கமையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதி அருளும் எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவருடைய திருவந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆத்மா நலமடையும். அன்பார்ந்தவர்களே, புதுநன்மை பெறுகின்ற சிறார்கள் உங்களுடைய மெழுகுதிரிகளை அணைத்து விடவும். ஒரு அறிவிப்பு. அன்பார்ந்தவர்களே, தகுந்த தயாரிப்போடு இருக்கின்ற கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் இப்பொழுது வழங்கப்பட இருக்கின்ற இந்த திருவிருந்திலே பங்கேற்கவும். பிற நிச நிச கரி சனி நிச மா கரி சனி நிச நிச கரி சனி நிச நீ பா நிச நிச கரி சனி ரே க பா ப கரி க பா ச நீ ச பா த மா த ப ம கரி சா. என்னுள்ள வாரும் இயேசுவே என்னுயிர் தெய்வமே எந்தன் உள்ளம் வாரும் இயேசுவே என்னுயிர் தெய்வமே என் மனம் உன்னை தேடும் என்னுள்ளம் உன்னை பாடும் என் மனம் உன்னை தேடும் என் மனம் உன்னை பாடும் உணவாக எனில் வாரும் எந்தன் இயேசுவே உறவாக என்னில் வாரும் எந்தன் தெய்வமே எந்தன் உள்ளம் வாரும் இயேசுவே என்னுயிர் தெய்வமே. தாயை தேடும் பிள்ளை போல உன்னை தேடினேன் தஞ்சம் என்று உன்னை நானும் வந்து சேருவேன். தாயை தேடும் பிள்ளை போல உன்னை தேடினே தஞ்சம் என்று உன்னை நானும் வந்து சேருவேன். உணவாய் என்னில் வாரும் என் உள்ளம் நீ வாழும் உணவாய் என்னில் வாரும் என் உள்ளம் நீ வாழும் அன்பே என் அழகே அருமருந்தே வாரும் திருவிருந்தே வாரும் அன்பே என் அழகே அருமருந்தே வாரும் திருவிருந்தே வாரும் எந்தன் உள்ளம் வாரும் இயேசுவே என்னுயிர் தெய்வமே.
வாரும் துணையே நீ வாரும். என்னுள்ள மாறும் இயேசுவே என்னுயிர் தெய்வமே. எதனுள்ள வாரும் இயேசுவே என்னுயிர் தெய்வமே. என் மனம் உன்னை தேடும் என்னுள்ள உன்னை பாடும். என் மனம் உன்னை தேடும் என் உள்ளம் உன்னை பாடும். உணவாக என்னில் வாரும் எந்தன் இயேசுவே. உறவான என்னை காக்கும் எந்தன் தெய்வமே. எதனுள்ள வாரும் இயேசுவே என்னுயிர் தெய்வமே. தாயை தேடும் பிள்ளை போல உன்னை தேடினேன். தஞ்சம் என்று உன்னை நானும் வந்து சேருவேன். அன்பே என் அழகே அருமருந்தே வாரும் திருவிருந்தே வாரும். அன்பே என் அழகே அருமருந்தே வாரும் திருவிருந்தே வாரும். என்னுள்ள வாரும் இயேசுவே என்னுயிர் தெய்வமே. திருவிருந்துக்கு பின் ஜெபத்தை நான் வாசிக்க அனைவரும் சத்தமாக சொல்வோம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தியருளும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டியருளும். கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்தோடிய தண்ணீரே என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றியருளும். ஓ நல்ல இயேசுவே ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவி சாய்த்தருளும். எனக்கு செவி உம் சாய்த்தருளும். திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். இடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். உம்மிடம் வர என்னை கட்டளையிட்டருளும். உம் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்தருளும். புனிதர்களோடு இக்காலம் புகழச் செய்தருளும். ஆமென். அமர்வோம். திருமதி ஆர் விஜிலா கிரேஸ்லின் இவர்களின் மகள் ரினி பிரியதர்ஷினி என்பவருக்கும், அம்பத்தூர் குழந்தை இயேசு ஆலயத்தை சார்ந்த திரு விக்டர் திருமதி செல்வின் ரோஸ் இவர்களின் மகன் ஜெரின் ஆண்ட்லின் என்பவருக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. இது இரண்டாவது அறிவிப்பு. நமது பங்கை சார்ந்த திரு ஆரோக்கியராஜ் திருமதி மேரி புஷ்பலதா இவர்களின் மகள் எஸ் பவித்ரா என்பவருக்கும், தீநகர் திருச்சிலுவை ஆலயத்தை சார்ந்த திரு சிவலிங்கம் திருமதி உமா மகேஸ்வரி இவர்களின் மகன் வினோத்குமார் என்பவருக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. இது இரண்டாவது அறிவிப்பு. நமது பங்கை சார்ந்த திரு ஏ சங்கர் திருமதி ஏ ஜூலியட் ஆரோக்கிய ராணி இவர்களின் மகள் எஸ் பவானி என்பவருக்கும், வேலூர் மறை மாவட்டம் காட்பாடி நற்கருணை ஆண்டவர் ஆலயத்தை சார்ந்த திரு தனஞ்சயம் திருமதி நாயகம் இவர்களின் மகன் தனசேகர் என்பவருக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. இது இரண்டாவது அறிவிப்பு. நமது பங்கை சார்ந்த திரு ஜோசப் பெர்னாண்டஸ் திருமதி ஆண்டோனேட் பிரசிலா ஷீலா இவர்களின் மகள் ஜே ஆலிஸ் மெர்லின் தயானா என்பவருக்கும், கோயம்புத்தூர் மறை மாவட்டம் கண்ணம்பாளையம் அடைக்கல மாதா ஆலயத்தை சார்ந்த திரு எம்.ஜே. சகாயராஜ் திருமதி மேரி ரெஜினா இவர்களின் மகன் அஸ்வின் அலெக்சிஸ் என்பவருக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. இது மூன்றாவது அறிவிப்பு.
இந்த திருமணங்களில் ஏதாவது தடைகள் இருப்பின் அறிந்தவர்கள் பங்கு தந்தையிடம் தெரிவிப்பது உங்களுடைய கடமையாகும். ஞாயிறு அறிவிப்புகள். இன்று ஆண்டின் பொதுக்காலம் 3வது ஞாயிற்றுக்கிழமை. நாளைய தினம் 26/1/2026 இந்திய குடியரசு தின விழா அன்று குடியரசு தினத்தை முன்னிட்டு காலை 6:15 மணிக்கு திருப்பலியும் தொடர்ந்து கொடியேற்றமும் நமது ஆலயத்திலே நடைபெறும். பங்கு மக்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றோம். காலை திருப்பலி 6:15 மணிக்கு. 27/1/2026 புனிதர்கள் தீமோத்தேயு மற்றும் தீத்து ஆயர்கள் நினைவு நாள். 28/1/2026 அக்வினா நகர் புனித தாமஸ் நினைவு நாள். நமது பங்கின் பாதுகாவலர் புனித ஜான் போஸ்கோவின் 60ஆம் ஆண்டு திருவிழா சிறப்பாக நாம் நவ நாட்களிலே ஜெபித்து கொண்டிருக்கின்றோம். இந்த திருவிழாவிற்கு நன்கொடை கொடுக்க விருப்பமுள்ளவர்கள் மற்றும் தேர் உபயம் செய்ய விருப்பமுள்ளவர்கள் பங்கு தந்தையை அணுகலாம். நவ நாட்களின் போது ஒவ்வொரு நாளும் சிறப்பிக்கின்ற அன்பியங்களில் உள்ள அனைத்து குடும்ப உறுப்பினர்களும் தவறாமல் அன்றைய திருப்பலிலே பங்கேற்க அழைக்கின்றோம். அந்த நாள் உங்களுக்கானது என்பதை நினைவில் கொண்டு குடும்பமாக வந்து புனித ஜான் போஸ்கன் வழியாக இறை ஆசிரியரை பெற உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். 31/1/2026 சனிக்கிழமை அன்று புனித ஜான் போஸ்கோவின் நினைவு நாள். மாலை 6 மணிக்கு ஜெபமாலையும் திருப்பலியும் தொடர்ந்து நற்கருணை பவனியும் நடைபெறும். அனைவரும் கலந்து கொண்டு புனித ஜான் போஸ்கன் வழியாக நற்கருணை ஆண்டவரின் சிறப்பு ஆசிரியரை பெற உங்களை அன்போடு அழைக்கின்றோம். அன்றைய நாளை சிறப்பிப்பவர்கள் அனைத்து பக்த சபைகள் மற்றும் எளியோர் குழுவினர். 1/2/2026 வருகின்ற ஞாயிறு ஆண்டின் பொதுக்காலம் 4ஆம் ஞாயிறு அன்று நமது பங்கின் பாதுகாவலர் புனித ஜான் போஸ்கனுடைய 60ஆம் ஆண்டு திருவிழாவை முன்னிட்டு காலை 6 மணி, 7:30 மணி, 9 மணி திருப்பலிகள் நடைபெறாது. மாலை 5 மணிக்கு தேர் பவனியும் தொடர்ந்து திருவிழா ஆடம்பர கூட்டு திருப்பலியும் நமது திருத்தலத்திலே நடைபெறும். கடந்த வாரம் உண்டியல் மூலம் பங்கு மக்கள் அளித்த காணிக்கை ரூபாய் 35,430. தாராளமாக காணிக்கை வழங்கிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றிகளையும் ஜெபங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். பிரியமானவர்களே, நற்கருணை அருள் அடையாளத்தை பெறுவதற்காக நம்முடைய குழந்தைகளை தயாரிக்க உதவிய மறைக்கல்வி ஆசிரியர்களை நாங்கள் நன்றியோடு நினைவு கூறுகின்றோம். திருமதி ஷீலா, திருமதி நீனா, திருமதி பாத்திமா மற்றும் திருவாளர் மேத்யூ அவர்களுக்கும் பங்கின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இவர்களை ஒருங்கிணைத்த திருவாளர் டெனிஸ் மற்றும் பிரான்சிஸ் மற்றும் அவருடைய தோழர்களையும் குழுவினரையும் இறைவன் தொடர்ந்து ஆசீர்வதிக்க கரவொலி எழுப்பி இந்த நல்ல உள்ளங்களை இறைவன் ஆசீர்வதிக்க இவர்களுக்காக மன்றாடுவோம். பிரியமானவர்களே, இந்த நற்கருணை முதல் முறை நற்கருணை அறிந்துகின்ற இந்த திருப்பலிக்கு தலைமையேற்று வழிநடத்தியவர் அருள் தந்தை பிரான்சிஸ் போஸ்கோ அவர்கள். தந்தை அவர்கள் சலேசிய குருவானவர். டெல்லியிலே மைக்ரண்ட் மினிஸ்ட்ரி புலம்பெயர்ந்தோர்களுக்கான பணியிலே பணி செய்து கொண்டிருக்கின்றார். ஆகவே தந்தை அவர்கள் இன்று நம்மோடு இருந்து நம்முடைய குழந்தைகளுக்காக திருப்பலி ஆற்றி அவர்களை ஆசீர்வதித்ததற்காக கரோலி எழுப்பி தந்தை அவர்களுக்கு நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அவளோடு இணைந்து அருள் தந்தை லூர்துசாமி இந்த திருப்பலியிலே இணைந்ததற்காக கரோலி எழுப்பி தந்தை அவர்களுக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, உயர் மதிப்புள்ள திருவுடலையும் திரு ரத்தத்தையும் நாங்கள் இவ்வுலகில் உட்கொள்வது உமது இறைத்தன்மையை சுவைத்து இன்புறுவதன் முன் அடையாளமாக திகழ்கின்றது.
அதனால் நாங்கள் அப்பேரின்பத்தில் என்றென்றும் மகிழ்ந்திருக்க அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அவர்களே, இப்பொழுது புதுமை பெற்ற சிறார்கள் குழு புகைப்படம் எடுத்துக்கொள்வார்கள் குருக்களோடு. அந்த நேரத்தில் இறுதி பாடல், நன்றி பாடல் பாடப்படும். நன்றி பாடலுக்கு பிறகு ஒவ்வொருவருக்கும் சான்றிதழானது வழங்கப்படும். ஆகவே உங்களுடைய இருக்கைகளில் அமரும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இப்பொழுது குழு புகைப்படத்திற்காக முதலில் சிறார்கள் வருகை தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். வானெங்கும் முழங்க நன்றி சொல்வேன். என்னில் வந்த நாதனுக்கு, என்னை காக்கும் தேவனுக்கு நெஞ்சார என்றும் நன்றி சொல்வேன். வாழ்வளித்த வள்ளலுக்கு, வாழ்வளிக்கும் இயேசுவுக்கு வானெங்கும் முழங்க நன்றி சொல்வேன். நன்றி நன்றி என்றும் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி என்றும் நன்றி சொல்வேன். நன்றி 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 என்றும் நன்றி சொல்வேன். நன்றி 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 என்றும் நன்றி சொல்வேன். கொள்கிறோம். வழங்குவார்கள். வரிசையாக நிற்கவும், வரிசையாக நிற்க. பெற்றோர்கள் புகைப்படக்காரெல்லாம் கொஞ்சம் ஓரமாக நில்லுங்க ப்ளீஸ். மேத்யூ வில்லியம்ஸ், ஆசிரியர்கள் அங்கே கொஞ்சம் பாருங்க ப்ளீஸ். லிவான் ஆர்செனியோ, Ivan Santos, Vihan, M. Raj Kumar, Lenin D'Souza, Ivan Joe Fernandez, Melvin Martin, Joni Shivan, Steven Gerald, Roshan, Sabin Aram, Simon, John Brito, Ritesh Adiraj, Mugilan Joseph. Girls, கொஞ்சம் புகைப்படக்காரலாம் கொஞ்சம் இடம் விடுங்க ப்ளீஸ் தயவுசெய்து.
பேரண்ட்ஸ் இந்த புகைப்படம் எடுக்கிறவங்க கொஞ்சம் ஓர ஐரீன், பவிஷ்யா, யூகா, சனா, ஆல்பினா, ஹாசினி, ஜெமி, தன்யஸ்ரீ, ரேச்சல், டேனியலா, மோனிகா. பார்ந்தவர்களே, இந்த நற்கருணைக்காக தயாரித்த ஆசிரியர்களுக்கு இப்பொழுது அன்பளிப்பானது வழங்கப்படும். முதலில் திருமதி ஷீலா அவர்கள் பெற்றுக்கொள்ள அன்போடு அழைக்கின்றோம். மீனா, கிளை பங்கை சார்ந்த மறைக்கல்வி ஆசிரியர் திருமதி ஃபாத்திமா அவர்கள். மறைக்கல்வி ஆசிரியர்கள் அனைவரும் குழு புகைப்படத்திற்காக முன் வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மறைக்கல்வி ஆசிரியர்கள் குழு புகைப்படத்திற்காக வருகை தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். எல்லா ஆசிரியர்களும் வாங்க. மறைக்கல்வி ஆசிரியர்கள் அனைவரும் நடந்து செல்வார்கள். மெழுகு திரிகளோடு வெந்நீர் ஆடை அணிந்து புதுநன்மை பெற்ற அனைத்து மறைக்கல்வி கிளை பங்கு டிவி நகர் ஆசிரியர்கள்